கோமஸ்புரம் பகுதியில் வந்து ராஜீவ்நகர் குடியிருப்பு குர்சி மாற்று வாரியத்தில் 444 வீடுகள் இருக்குது. இவங்க வீட்டுக்கு 2017 அரசாணை ஆகி இவங்க 2020 வந்து குடியேறியிருக்காங்க. குடியேறி வந்து 5 வருஷம் தான் ஆகுது. இப்போ வந்து வீடு வந்து வாழ்வதற்கு தகுதி இல்லாத வீடு, இதை உடனே காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் 3 நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. இந்த மக்கள் இங்கே வந்து கரெக்டாக ஒரு 5 வருஷம் ஆகுது. இங்கே வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது 20 வருஷம் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கலாம், இது வாழ தகுதியான இடம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த மக்கள் வரும்போது இவங்க வெறும் வீடாக தான் இருந்திருக்கு. இதற்கு கரண்டோ குடிநீரோ இவங்களோட சொந்த செலவில் தான் எடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து திடீர்னு காலி பண்ண சொன்னால் அப்படின்னா 2000க்கு மேற்பட்டவர் இந்த இடத்துல இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் இதில் வந்து உடல் ஊனமுற்றவர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க, பள்ளி குழந்தைகள் இருக்காங்க. இவங்க இந்த பக்கத்து இடத்துல அந்த பள்ளி குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களை திடீர்னு வெளியேறி போகிற சொல்லனால இவங்களோட வாழ்வாதாரம் அதற்கு ஏற்ற மாதிரி இல்லை. இவங்க வந்து ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வருமே ஒரு குடும்பத்துக்கு வந்து 41,285 ரூபா கொடுத்து தான் ஒவ்வொருத்தரும் அந்த வீடை வாங்கி இங்கே வந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடம் உங்களுக்கு வாழ தகுதி இல்லை, இன்னொரு இடத்துக்கு போங்க. அந்த இடத்துக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க. இவங்களால அது முடியாது. இவங்க 2 விஷயம் இந்த இடத்துல கேட்குறாங்க. ஒன்று, இந்த வீட்டுக்கு வந்து எங்களுக்கு சீரமைச்சு கொடுங்க, இல்லாட்டா ஒரு மாற்று குடியிருப்பு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த 2மே வந்து இவங்க செய்யாதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக வந்து பார்த்தாங்க. அதனால தளபதி சொன்ன மாதிரி மக்களுக்கு எது பிரச்சனைனாலும் களத்தில் இறங்கி பார்க்கணும் அப்படிங்கிற வார்த்தை வெளியே எடுத்து அவ்வளோவா தெரியல. மனு கொடுத்துருக்கோம். இந்த மக்களுக்கு வந்து உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பொதுச் செயலாளர் கவனத்திற்கும் தளபதி கவனத்திற்கும் நாங்கள் கொண்டு போய் இந்த மக்களுக்கு உரிய போராட்டத்தை நாங்கள் போராடி இந்த மக்களுக்கு வந்து அவங்க வாழ்வாதார பிரச்சனையை நாங்கள் தீர்த்து